என்னோட குழந்தைய வந்து 2 வயசுல கொண்டு வந்து விட்டேன். 2 பேருமே ஒர்க்கிங்காக இருக்கும் போது ஒரு குழந்தை வளர்ப்புங்கிறது எவ்வளோ பெரிய சவால் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 2 வயசு குழந்தைய வச்சுட்டு எப்படி ஸ்கூலுக்கு போகிறது, 2 பேருமே ஒரு ஆள் +2 ஒரு ஆள் 10th வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப எங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2 வயசுல கொண்டு வரும்போது மேம் வந்து யோசிச்சாங்க, ரொம்ப சின்ன குழந்தைய கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் உட்காந்துட்டே இருந்தோம். என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, விட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நிமிஷம் ஒரு இருக்கத்துல இருக்கிற மாதிரி எங்களுக்கு யார்கிட்ட இருந்து குழந்தைய விட்டு வேலைக்கு போகிறது அப்படி 2 கவர்மெண்ட் ஜாப்புங்கிறதுனால வேலையை விடவும் முடியல. அப்படின்னு அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழலில் அந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுத்த போது எனக்கு வந்து ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுன்னு நினச்சேன். அது மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்துக்கான ஒரு வழிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. ஏன்னா அந்த குழந்தைய ரொம்ப அழகாக வந்து வளர்த்தாங்க. வந்துட்டு குழந்தைங்களை யாரையும் அழ விட மாட்டாங்க, தூக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு. என் குழந்தை பேம்பர்ஸோட தான் இருந்துச்சு. நடக்கிறதுக்கே அவருக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. அந்த பேம்பர்ஸை வந்து அவங்க தான் கழட்ட சொன்னாங்க. எனக்கு கூட ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு ஸ்கூல்ல எப்படி பேம்பர்ஸ் இல்லாமல் வச்சுப்பாங்க, அதுவும் 2 வயசு குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் நான் டேக்காக படிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து ரொம்ப அழகாக வளர்த்தாங்க. அவங்களோட கரிக்குலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பாடம் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி டீச்சர் அப்படிங்கிறதுனால வேற எங்கேயும் நாங்கள் வந்து பார்த்ததில்லை. அந்த ஒர்க் ஷீட்ஸை பார்த்து இவங்ககிட்ட நான் அதிகம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளோ போர்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை ஒரு 4வது அதிகாரம் படிக்கும் போது என்னோட குழந்தைங்க எவ்வளோ நல்லா உங்களை டிபெண்ட் பண்ணாமல் படிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாலுமே 4th எப்போது படிக்கும்போது என்ன வந்து டிபெண்ட் பண்ணலை. அவ்வளோ படிக்க ஆரம்பிச்சா நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து நான் வந்து கேட்பேன், எனக்கு ஒரு டவுட், டீச்சர் கிட்ட இல்லையா டவுட் வரும், ஒட்டமொட்டமாக அப்படியே படிச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவர் சொல்லுவார், அந்த அர்த்தத்தை சொல்லுவார். சரி அப்போ வந்து புரிஞ்சு படிக்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. எழுதும் போது ஹேண்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஹேண்ட் ரைட்டிங் எந்த ஒரு விஷயத்த நம்ம போய் சொன்னாலும் ஹிஸ்டே பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து எனக்கு இதில் வந்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால் என் வந்து குறை சொல்றீங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கற்றுக்கொள்ளும் இடமாக வந்து அவங்களாவே வந்து வச்சுக்கிட்டாங்க. இது குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம ஏதாவது சொன்னாலும் அதை வந்து அதை சரின்னா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி கற்றுக்கிற டீச்சர்ஸில் வந்து குழந்தை படிக்கணுங்கிற மாதிரி இங்கே கற்றுக்கிற டீச்சர்ஸில் என் குழந்தைய இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே பண்ணுவாங்க. வந்துட்டு அப்போ நான் வந்து கேட்டிருக்கேன், சும்மா ஓடியாடி விளையாடாமல் ரிலே ரேஸ் அந்த மாதிரி ஒரு கேம்ஸ் வைக்காமல் நீங்கள் எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என் குழந்தை வந்து சந்தோஷமாக அதை அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க. சந்தோஷமாக இருக்கணும், அறிவுபூர்வமாக வந்து இது பண்ணணும். 6வதுக்கு அப்புறம் அவங்க வேற எல்லாத்தையும் கற்றுக்கணும், வேறு மாதிரி விளையாடணும் அப்படிங்கிற பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லா குழந்தைங்க கையில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் ஏறி போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நிமிஷம் வந்து குழந்தை நம்ம குழந்தைங்களோட மகிழ்ச்சியை பற்றி பேசினாங்க. ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவே எனக்கு வந்து அவங்க ஆயிட்டாங்க. வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சு. ஆனால் அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணாங்க. நான் கூட கம்பல் பண்ணேன், போயிருந்தால வேற யாராவது சின்ன ஸ்கூலில் பாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தவிர இந்த குழந்தைங்க கண்டிப்பாக நல்ல ஒரு படிப்பை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது, அதனால நான் வந்து வைக்கிறேன் அப்படின்றத அவங்க உறுதியாக சொன்னாங்க. அந்த கேள்வி அவங்க விட்டுட்டாங்க. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எக்ஸாம் எழுதி தான் அவங்க பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து குழந்தைங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, நிறைய வந்து இந்த ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க என்ட்ரன்ஸ்லாம் எப்படி எழுதுவாங்க அப்படிங்கிறது. என் பாப்பா வந்து மவுண்ட்ஸியாவில் நான் வந்து அட்மிஷன் போட்டுட்டேன். என்ட்ரன்ஸுன்னு சொன்னப்ப எல்லா டீச்சர்ஸுமே வந்து ரொம்ப வந்து ஒர்க் பண்ணாங்க. 7 வரைக்கும் அவங்க வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் நான் வீட்டில் சொல்லி கொடுக்குறேன்னா, இல்லை எங்கள் பிள்ளைங்க அங்கே போகும்போது நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க. என்னோட வந்து ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு பிரின்சியாகவும் வந்து பிரின்சி வந்தாங்க. வந்து அப்போ போகும்போது பயமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, எப்படி அட்டன் பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு. ஒரு வார்த்தை, என் பிள்ளைங்க சோட போகாது, இந்த வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க. என் பிள்ளைங்க சோட போகாதுங்க. அந்த அளவுக்கு நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு நாங்கள் எல்லாரும் கோச்சிங் கொடுத்துருக்கோம். என் பொண்ணை என்ட்ரன்ஸ் எழுதி முடிச்சோன்னே அங்கே வந்து பிரைமரி பிரின்சி சொன்ன வார்த்தை she has done very well அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டா, கிராமர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, மேக்ஸ் நல்லா போட்டுட்டா, தமிழ் மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு, அவ்வளோதானே ஒழிய ரொம்ப நல்லா பண்ணிட்டா, உடனே அட்மிஷன் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் சொன்னாங்க 2 நாள் கழிச்சு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து அவளோட ரிட்டன்
வந்து இந்த பள்ளிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப அழகாக பிள்ளைங்களுக்கு பாடமும் நடத்துகிறாங்க, பண்பையும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. 2 வயசுல நான் எதுவுமே தெரியாம பயந்து கொண்டு வந்து என் குழந்தைய 10 வயசுல 8 வருஷம் எனக்கு வந்து பார்த்து கொடுத்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு சூழலையும் நான் வெளியில போகும்போது எக்ஸாம் ஆகட்டும், வேல்யூஷன் ஆகட்டும், ஒரு தலைக்கு நிற்கும் போது நாங்கள் இருக்கோங்கிற பதில் எல்லாத்துக்கிட்டே வரும். நான் வேற 7 மணி ஆகும்னு சொன்னா நான் பாப்பா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற பதில் தான் எனக்கு வரும். நாங்கள் பார்த்துக்கோங்க, கவலைக்காம ஒரு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஒரு பண்புள்ள, ஒரு அறிவுள்ள, ஒரு நல்ல குழந்தையா என் கையில என் பொண்ணை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருமே கேட்டு வந்தேன். உங்களோட வேல்யூ